ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் பிரேக் யுவர் ரூல்ஸ் பார்ட் 8. மெய்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டு போனதை கார்டனுக்கு சைடில் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கைலியோட மம்மி வேகமாக தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இங்கே பாருங்க, சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க. என்னோட பையன் ஜான் தன்னோட சொந்த தம்பிக்கே எதுக்காக டேப்லெட் கொடுக்கணும்? முட்டாள் மாதிரி பேசாதீங்க. என் குடும்பத்துக்குள்ளே கலகம் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. அப்போ கைலியோட மம்மி ஜங்குக் மம்மியை பார்த்து, என்ன உங்கள் பையன், உங்கள் கொழுந்தனாரோட பையன் ஜங்குக் அது தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு தெரியும். உங்கள் பையன் அப்படிங்கிறத யோசிக்கிறத நிறுத்திட்டு கைலியை மேரேஜ் பண்ணி லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஜூனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட வாழ மாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கா. அந்த வெறுப்பை மனசில் வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு டேப்லெட் போட்டிருக்கலாம். என் ஒய்ஃபாக இருந்தவளை எப்பட்றா நீ மேரேஜ் பண்ணலான்னு கோபத்தில் ஜங்குக் ஜூனுக்கு டேப்லெட் போட்டிருக்கலாம். ஆனால் எதுக்காக அந்த டேப்லெட் போடுறாங்கன்னு தெரியலையே. ஜங்குக் சும்மாவே மோசமான ஆள். வெளியில் பார்க்குறதுக்கு தான் ஒரு சாமிங் ஸ்மைலில் நார்மலாக வீட்டுக்குள்ளே தெரிவான். ஆனால் அவனோட பிஸ்னஸ் வேர்ல்டில் போய் பார்த்தா தானே தெரியும். என்னோடய ஹஸ்பண்ட் ஜங்குக்கோட நிறையா பார்ட்டிஸில் அட்டன் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரும் ஜங்குக் வந்தாவே நடுங்கி போய் நிற்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் கேப்பபிலிட்டி இருக்கிறவன்ட்ட நம்ம மோதுனா சும்மா விடுவானா? எனக்கு ஏதோ ஜூனும் கைலியும் மேரேஜ் பண்ணது ஜங்குக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணுறான். எதுக்காக டேப்லெட் கொடுக்கணும்? நம்ம இதை உண்மையாக பொய்யான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அந்த மில்கை டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும். எனக்கு உண்மையிலே ஒரு டவுட் இருக்குது. இந்த மாதிரி டேப்லெட் எதுவும் போட்டு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கானா ஜங்குக்னு எனக்கு தெரியல. உடனே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கைலி மம்மி. இதை கேட்டதும் அத்தனை பேரும் நம்புகிறாங்க. இருக்கலாம். ஐயோ அண்ணா எனக்கிட்டேயே அவரோட மோசமான மைண்டை காட்டுவாரா? ஐயோ இன்றைக்கி நைட்டு முதல்ல அந்த பாலை நான் டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஜூன் சொல்லிவிட்டு அமைதியாக எழுந்து மேன்ஷனுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மில்க் மெய்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லோரும் அன்றைக்கு குயிக்காகவே சாப்பிட்டுட்டு அழகாக போய் ரூமில் உட்காந்துட்டாங்க. மெய்டுக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. 2 பேருமே அழகாக ஜூனுக்கும் கைலிக்கும் எப்போதும் போல் டேப்லெட் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் அவங்க ரூமில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜூனுக்கும் கைலிக்கும் இப்போ அந்த மில்கை கொண்டு போய் லேபில் கொடுத்து அந்த மில்கை டெஸ்ட் பண்ணணுன்னு ஒரே ஆர்வம். மில்கை கொடுத்த நெக்ஸ்ட்டு செகண்டே அந்த மில்க் கிளாஸை ஒரு கவரில் எடுத்து போர் பண்ணிக்கிட்டு 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ஒய்யாரி கூடையும் வைன் கூடையும் பாரிஸ் கிளம்புறதுக்காக ரெடியாகி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நான் பாரிஸ் போயிட்டு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கன்சல்ட்டிங்க்கு போங்க அப்படின்னு ஜூன்கிட்டையும் கைலிக்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் பாய் சொல்லிவிட்டு பாரிஸ் கிளம்பிட்டாங்க. ஜூனும் கைலியும் அப்படியே ஒரு குழவெறியோட ஜங்குக் வைன் 2 பேரும் காரில் ஏறி போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கோட கார் காம்பவுண்டை தாண்டினதும் ஜோன் வேகமாக மேன்ஷனுக்குள்ளே அந்த 2 மைடையும் கூப்பிட்டு 1 வீக்கு நாங்கள் எல்லோரும் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகலாம், 1 வீக் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெய்ட் 2 பேரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்களோட ஸ்டஃபிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. மெய்ட்ஸ் 2 பேரையும் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ரீசன் என்ன அப்படின்னா ஜங்குக் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த 2 மெய்டும் ஏதோ ஒரு டேப்லெட்டை கலந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரி டேப்லெட்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ எதுக்காக ஒரு டேப்லெட்டை கலந்து கொடுக்க சொன்னால் கொடுக்கணும்? இத்தனை வருஷம் இந்த வீட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுவும் ஜங்குக்கோட மம்மி அப்பாயிண்ட் பண்ண மெய்ட்ஸ் இவங்க 2 பேரும். அப்படி இருக்கும்போது தங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் ஜங்குக்கு இவ்வளோ ஃபேவர் பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சி கோபம் வருது. இருந்தாலும் வெளியே காட்டிக்க முடியலை. 2 மைட்ஸும் மேன்ஷனை விட்டு கிளம்ப நெக்ஸ்ட் செகண்டே ஜங்குக்கோட டேடி சொல்கிறாங்க, என் பிள்ளைங்களை ஜங்குக்கை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்ல முடியாது, சாப்பாடுன்னு போட்டிருக்கேன்னு அவனுக்கு. அவனோட 15th ஏஜ்லேருந்து அவனுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை பார்த்து நம்மளுக்கு பணம் கொடுத்துருக்கான். அது வரைக்கும் அவனை நான் வளர்த்துருக்கேன்னா
அவங்க டேடி மம்மி விட்டுட்டு போன சொத்தை ஹார்ஸ் ரேஸ்லேயும் கார் ரேஸ்லேயும் விட்டு இழந்துட்டேன். இருந்தாலும் ஜங்குக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கேனா? ஆனால் கொஞ்சம் கூட அவனுக்கு அதை பற்றி அக்கறை இல்லாமல் அவனை பொறுத்தளவு ஜூன் கூட பிறந்த தம்பி தானே என் பையனுக்கு டேப்லெட் போடுவானா? என் பிள்ளைய அவன் எதுக்காக டேப்லெட் போட்டு என்ன பண்ண பார்க்குறான்னு தெரியல. இந்த வேதனை எப்படி இருக்குன்னு நான் அவனுக்கு காட்டுறேன். ஜோன், நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மாஃபியா கேங்க்கு கால் பண்ண, அவங்கக்கிட்ட சொல்லி அந்த ஒய்யாரியை கடத்த சொல்லணும். ஒய்யாரியை கடத்திக்கிட்டு போய் உடனே கொல்லக்கூடாது. இந்த ஜங்குக்கையும் ஒயினையும் பாடாப்படுத்தி இவங்க 2 பேருமே இதுக்கப்புறம் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு பாடாப்படுத்தணும். ஒய்யாரியை காணுன்னு பைத்தியக்காரங்க மாதிரி தேடி ஒரு கட்டத்தில் ஐயோ போச்சே என்ன பண்ணுவோன்னு துடிக்கும்போது ஒய்யாரியை போட்டு தள்ள சொல்லி, அதுக்கப்புறம் அந்த ஒயினையும் ஜங்குக்கையும் நாம் போட்டு தள்ளிட்டு ஜங்குக்கோட சொத்தை நீ அழகாக எடுத்துக்கோ. இந்த வேர்ல்டை பொறுத்தளவு தன்னோட குழந்தை காணா போன துக்கம் தாங்க முடியாமல் 2 பேர் செத்து போயிட்டாங்கன்னு மற்றவங்கள நம்ப வச்சிடலாம். எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட டேடி. அதுக்கு கைலியோட டேடி சொல்கிறாங்க, கரெக்டு, அந்த ஒயின் இருக்காளே, அந்த ஒயினால் தான் இவ்வளோ சுகங்களை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவள் புருஷன் ஜோனை விட்டுவிட்டு ஜங்குக்கு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டா பார்த்தீங்களா? ஸ்டமக்கில் யாரோட குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கானே தெரியாது நம்மளுக்கு. அந்த குழந்தைய பிறந்து இப்போ 2.5 ஏஜ் ஆகுது குழந்தைக்கு. என் வீட்டில் இருக்கிற வரை ஒழுக்கமாக தான் அவள் இருந்தா. உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வீட்டை விட்டும் நம்மளை விட்டும் விரட்டி விட்டும் குழந்தையால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா. எகைன் அக்கா ஹஸ்பண்ட் அப்படி கூட கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் ஜங்குக்கையே கல்யாணம் பண்ணி இப்போ எப்படி ஒரு ஹாப்பி கப்பலாக 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தாங்கவே முடியலை. ஆனாலும் என் தங்கச்சி பையனை தானே என் பொண்ணு மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு இருந்தா, இந்த ஜங்குக் எந்த டேப்லெட்டை கொடுத்தான்னு தெரியலையே என் பொண்ணுக்கு. டெஸ்ட் ரிப்போர்ட் இன்னும் 2 டேஸ் கழித்து தான் வருமா. வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட ஸ்டெப் டேட். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒயினையும் ஜங்குக்கையும் பயங்கரமாக திட்டிட்டு அத்தனை பேரோட குறியும் இப்போ ஒய்யாரி மேலே தான் நகர்ந்துருக்கு. ஒய்யாரி இங்கே வந்ததும் அப்படியே ஒய்யாரியை கிட்னாப் பண்ண சொல்லி ஒய்யாரியை எப்படியும் ஒரு 10 to 20 டேஸ் ஒழிச்சு வச்சுருந்து அதுக்குள்ளே ஒயினையும் ஜங்குக்கையும் போட்டு தள்ளிட்டு ஒய்யாரியையும் கடைசியில் போட்டு தள்ளணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக ஒய்யாரியை போட்டு தள்ள விருப்பம் இல்லை அப்படின்னா, ஒய்யாரியோட நேமில் ஒயினோட சொத்துக்கள் முழுக்க இருக்குது. ஸோ ஒய்யாரியை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளினா ஜங்குக்கைட்டும் ஒயினைட்டும் ஏதாவது சிக்கல் வந்துட்டா என்ன பண்ணுறது? ஸோ உயிரோட வச்சுருந்து ஜங்குக்கையும் ஒயினையும் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா ஒய்யாரியை போட்டு தள்ளினா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஜங்குக்கோட ஃபேமிலியே ஒரு வழி பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கலாம்னு நினச்சிட்ருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் ஒயின் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. ஜங்குக்கு ஒயின்கிட்ட தன்னோட பொண்ணு தான் ஒயின் அப்படின்னு சொல்லணும்னு இந்த டைமில் ஆசையாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறதுக்கு மனசில்லை. ஒருவேளை தன்னை தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக ஒயின் கூட இந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் அந்த டைமில் ஜங்குக்கை அப்படியே பார்த்து, மிஸ்டர் ஜியான், என்னை உங்களுக்கு உண்மையிலே பிடிக்குமா? இல்லை என் பொண்ணுக்காகத்தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, என்னை உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்போ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி நம்ம பொண்ணையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2வது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒயின் கூட இந்த மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஒயின்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லணும்னு தோணுது. இருந்தாலும் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இந்த மாதிரி இந்த நைட் அப்படியே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒய்யாரி அப்படியே தூங்கி தன்னோட பேபி பெட்லேருந்து எழுந்து உட்காந்து, மம்மி டேடி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் ஜங்குக் தன்னோட டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் வியர் பண்ணிக்கிட்டே, இங்கே தான் இருக்கேன் அம்மோனா, என்னாச்சு என் செல்லத்துக்கு முழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே
ஜங்குக்கு அழகாக வந்து ஒய்யாரியை தூக்கிட்டு டைபரை செக் பண்ணி பார்க்குறாங்க. நான் பாத்ரூம் போகல, நான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஆஹா, அப்புறம் எதுக்காக டைபர் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு ஒய்யாரிக்கு டைபர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாகிறாங்க. அந்த டைமில் வாயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்து தன்னோட ஹேரை வைப் பண்ணிக்கிட்டே ஒய்யாரி செல்லம் முழிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிட்டே வர்றாங்க. அப்போ ஜங்குக்கு ஒயின் கிட்ட நான் குழந்தைய பாத் பண்ணி விட்டுட்டு வர்றேன், நீ ரெடியாக நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒய்யாரிக்கு ஒரே குஷி இங்கே வந்ததுலேருந்து. ஏன்னா சியோலுக்கும் பாரிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய இடங்களை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நிறையா பிளேயிங் கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே. ஸோ வெளியில் போகிறோன்னு சொன்னதும் பயங்கர குஷி ஆகிட்டாங்க. ஜங்குக்கோட நெக்கை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, டேடி இன்றைக்கும் நம்ம வெளியில் போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் செல்லம், இன்னும் 6 days நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். உனக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் டேடி கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நல்லா அப்பாப்புன்னு சாப்பிடுவேன், போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயினுக்கு சிரிப்பாக இருக்குது. ஒயின் எதுவும் சொல்லிக்கல, அமைதியாக அவங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி இந்த 6 daysம் ரொம்ப ஹாப்பியாக ஜங்குக்கு ஒயின் 2 பேரும் இருக்காங்க. ஜங்குக்கு பொறுத்தளவு ஒய்யாரிக்கு லிட்டில் பிரதரோ லிட்டில் சிஸ்டரோ நெக்ஸ்ட்டு கொண்டுட்டு வரணுங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் ஒயினை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஒயினுக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. ஒயின் எப்போ கன்சீவ் ஆகுறாங்களோ அப்போ ஒயின்கிட்ட நான் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி இந்த ட்ரிப் நல்லபடியாக முடியுது. ஜங்குக்கு ஒயின் 2 பேரும் இப்போ பாரிஸ்லேருந்து சியோல் வந்துட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மெய்ட் 2 பேரும் மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க ஒர்க்குக்கு. ஏன்னா இன்றைக்கி ஜங்குக்கு வரப்போகிறாங்க பாரிஸ்லேருந்து, நல்லா தெரியும். ஸோ வந்துட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் எப்போ ஜங்குக்கும் ஒயினும் வருவாங்க, ஒய்யாரியை எப்படி நம்ம ஆட்களை வச்சு கிட்னாப் பண்ணுறது அப்படின்னு அப்படியே ஈகராக இருக்காங்க. ஜங்குக்கு இப்போ ஒய்யாரியை தன்னோட ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு ஒயினை இன்னொரு ஹேண்ட்ஸில் பிடிச்சிக்கிட்டு இப்போ மேன்ஷனுக்குள்ளே வர்றாங்க. டிரைவர் இவங்க எடுத்துகிட்டு போன லக்கேஜஸ்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. ஜங்குக்கை பார்த்ததும் அத்தனை பேருக்கும் தாங்க முடியல வேதனை. என் பிள்ளைக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளத்துக்காக டேப்லெட் அவன் கொடுத்து ஐயோ ஐயோ எத்தண்டி வேலையை பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். என் வம்சத்தையே க்ளோஸ் பண்ணி விட்டுவிட்டு யாருக்கோ பிறந்த பிள்ளைய அழகாக இவன் பிள்ளை மாதிரி தூக்கிக்கிட்டு வர்றான், எனக்கு பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஜங்குக்கோட மம்மி. ஆனால் வெளியில் காட்டிக்க முடியல. ஜங்குக்கு ஒரே வார்த்தையில் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? ஜங்குக்கிட்ட இருந்தால் தான் இவ்வளோ சொகுசுகளை அனுபவிக்க முடியும். ஸோ ஜங்குக்கை ஒரு வழி பண்ணி ஜங்குக்கோட சொத்தை அடையணுங்கிற ஒரே எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அத்தனை பேரும். ஆனால் ஜங்குக்கிட்ட நேருக்கு நேராக மோத முடியாது. ஏன்னா ஜங்குக் ஃபிசிக்கலி மென்டலி பயங்கர ஸ்ட்ராங். ஸோ எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து கீழே இறங்கி குடுக்குடுன்னு ஓடி போய் சைடில் இருக்கக்கூடிய சிங்கிள் சோஃபாவில் உட்காடுறாங்க. ஜோனும் கையிலையும் எவ்வளோ தான் ஒய்யாரிக்கிட்ட ஆசையாக நெருங்கி வந்தாலும் ஒய்யாரிக்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னே தெரியாது, ஒய்யாரிக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் பிடிக்காது. மம்மி டேடின்னு ஒயின் மேலேயும் ஜங்குக் மேலேயும் அபரீதமான அன்பாக இருப்பாங்க. அப்புறம் மேட்ஸ்கிட்ட அன்பாக இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. பேச தெரியாதப்போ கூட ஒய்யாரி யார்கிட்டையும் போக மாட்டாங்க. குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே இவங்கள பிடிக்காது. ஸோ பக்கத்தில் வந்து அமைதியாக சிங்கிள் சோஃபாவில் உட்காந்ததும் அத்தனை பேரும் ஒய்யாரியை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, என்னாச்சோ திருட மாதிரி என்னையே குறுக்குறுன்னு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் அமைதியாக வந்து சோஃபாவில் உட்காடுறாங்களா. பக்கத்துலேயே ஒயின்னு போய் உட்காந்துருவாங்க. திருட மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோமாஹா, என்ன இப்படியெல்லாம் பேசுகிற? ஒயினு குழந்தைக்கு நல்ல மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தர மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. அதுக்கு ஜங்குக், என் பொண்ணு கரெக்டாக தான் சொல்கிறா, வரும்போது தான் அவங்களோட முகங்களை பார்க்குறேனே, என்னாச்சு அத்தனை பேரும் ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றுன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அதுக்கு கைலியோட மம்மி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, பிரச்சனையெல்லாம் நீ பண்ணிப்புட்டு என்ன பிரச்சனைன்னு எங்ககிட்ட கேட்குறத பாரேன், எல்லாம் என் நேரம் கொடுமை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா எங்கள் எல்லாத்துக்கும்,
கிளைமேட் லைட்டாக மாறியிருக்கா, அதனால சளி பிடிச்சிக்குச்சு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, தொலையட்டும், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒயினையும் ஒய்யாரையும் கூட்டிகிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. போயிட்டான். அவன் பாட்டுக்கு வந்தான், பேசினான், போய்கிட்டே இருக்கான். துளி கூட எங்களை கவலைப்படுறதில்ல. பாரிஸ்லேருந்து இது எங்களுக்கு வாங்கிக்கிட்டு கூட வரல, பாரு எப்படி போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட மம்மி. அப்போ ஜோன் சொல்கிறாங்க, ஒயினை மேரேஜ் பண்ணதுலேருந்தே என் அண்ணாக்கிட்ட ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன், சொல்லுவேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வாயை பற்றிக்கிட்டு கம்மன்னு இருங்க. ரிசல்ட் வந்துடுச்சு, 3 days முன்னாடியே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணி சாகிறதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, அவனுக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கும், ஐயோ என் பொண்டாட்டிக்கும் இந்த மாதிரி ஒரு டேப்லெட்டை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணியிருக்கான். எங்கே போய் நாங்கள் அதை சொல்லி அழுவோம்? எங்களுக்கு புள்ள பிறக்காமல் பண்ணவனுக்கு அந்த ஒய்யாரி பொண்ணாக இருக்கக்கூடாது, அந்த ஒய்யாரியை நான் போட்டு தள்ளணும் அப்படின்னு அழுகிறாங்க ஜோன். அந்த டைமில் ஜோனோட டேடி, முட்டாள் ஜோன், குழந்தைய கொல்லணுங்கிற நினைப்பே உனக்கு வரக்கூடாது, நம்மளோட பிளானை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு கைலியும் ஜோனும், என்ன மாற்றினீங்க, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாற்றினேன்னா, அவங்க 2 பேருக்கு தான் புள்ள பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சே. முதல்ல ஒய்யாரியை போட்டு தள்ளுங்கிற நினப்பு தான் இருந்தது எனக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒய்யாரியா நீங்கள் 2 பேரும் மம்மி டாடி மாதிரி வளர்த்துக்கோங்க. லட்டு குழந்த, 2.5 வயசு தான் ஆகுது. ஈஸியாக ஒயின் மாதிரியே ஜங்குக்கு மாதிரியே உங்கள் மம்மி டாடி யாருன்னு தெரியாமல் நாங்கள் எப்படி குழந்தைங்கள வளர்த்தோம், அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒய்யாரியை மம்மி டாடி மாதிரி வளர்த்துக்கோங்க. ஃப்யூச்சரில் ஒயினையும் ஜங்குக்கையும் தான் போட்டு தள்ளணும். அதுக்கு ஒய்யாரியை கடத்தி நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும். ஒய்யாரியை காணும்னு ஜங்குக்கும் ஒயினும் தேடும்போது கார் ஆக்சிடெண்ட் பண்ணி போட்டு தள்ளிடலாம் 2 பேர்த்தையும். ஒரு உலகத்தை பொறுத்தளவு கார் ஆக்சிடெண்ட். நம்ம அழகாக ஒய்யாரியை அதுக்கப்புறம் இந்த மேன்ஷன் கூட்டிகிட்டு வந்து வளர்த்துக்கலாம். அழுவா, நம்மக்கிட்ட தான் ஒட்டிக்கவே மாட்டாளே, மம்மி எங்கே டேடி எங்கன்னு அழுவா. ஆனால் மம்மி டேடியே வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கூட இருந்து பழகுனதுக்கப்புறம் நீ தான் மம்மி, கைலி தான் டேடின்னு நம்ம சொல்லி வளர்த்துக்கலாம். ஒய்யாரியோட நேமில் ஜங்குக்கோட சொத்தும் இருக்குது, ஒயினோட சொத்தும் இருக்குது. ஒய்யாரி அழகாக பொண்ணாக மாற்றிக்கிட்டு ஹாப்பியான லைஃப்பை 2 பேரும் லீட் பண்ணுங்கள். அதான் புள்ள பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சே, ஒய்யாரியை கொல்லப்படாது, உங்கள்கிட்ட சொத்து இன்னுமே ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க கைலியோட டேடி. அமைதியாக இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கைலியும் ஜோனும், அப்படியா, கரெக்டு தான், ஒய்யாரி மாதிரி ஒரு லட்டு குழந்தைய கண்டிப்பாக எங்களால் பெக்க முடியாது. எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒய்யாரி தான் எங்கள் டார்கெட். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஃபியா இருக்கார், அவர் பேர் காய். கொஞ்சம் கோமாளித்தனமான ஆள், ஆனால் பக்காவாக முடிப்பார் எல்லா வேலையும். அவர் சியோல் சிட்டியோட எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் இருக்கார். அவர் போய் பார்த்து ஒய்யாரியை எப்படியாவது ஸ்கெட்ச் போட்டு தூக்க சொல்லிடுறேன், நீ கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஜோன் அடுத்த செகண்ட் டே அந்த மாஃபியா காயை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஜோனோட டேடியும் கைலியோட டேடியும் மாஃபியான்னு சொல்கிற தனியாக போகக்கூடாது, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கைலியோட டேடியும் மிஸ்டர் ஜியானும் ஜோன் கூட கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜோன் இப்போ மாஃபியா காயோட வீட்டில் தான் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் காய் இப்போ தன்னோட பாடி கார்ட்ஸ் கூட வந்து அப்படியே ஆப்போசிட் சோஃபாவில் உட்காடுறாங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க காய். காயை பார்த்ததும் ஜங்கு கூட டேடிக்கும் கைலியோட டேடிக்கும் பதட்டமாக இருக்குது. அந்த டைமில் ஜோன் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னாப் பண்ணணுமா? கிட்னாப் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க காய். ஒன்றும் பண்ணக்கூடாது, குழந்தைய சேஃபாக நீங்கள் வச்சுக்கணும். ஒரு 10 to 20 days உங்களோட கஸ்டடியில் குழந்தைய வச்சுக்கணும். பயங்கர சுட்டி பண்ணுவான் அந்த குழந்தை, இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். எந்த விதத்துலையும் குழந்தைய ஹார்ம் பண்ணிடக்கூடாது. ஒரு 20 daysனு வச்சுக்கோங்க. கிட்னாப் பண்ணி நீங்கள் பத்திரமா குழந்தைய வச்சுருந்தீங்கன்னா 20 days கழித்து நானே வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். உங்களுக்கு அதுக்காக அமௌண்ட் நான் 10 கோடி தரலான் இருக்கேன்.
ஓகேவா டீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். இதை கேட்டதும் டக்குன்னு காய் தன்னோட 2 சைடும் நிற்கக்கூடிய அவங்களோட பாடி கார்ட்ஸ் 4 மெம்பரையும் பார்த்துட்டு டீலிங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜோனுக்கு குஷி தாங்க முடியல. 10 கோடிக்கு டீலிங் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் ஓகே, சின்ன குழந்தை தானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் குழந்தை. இந்த குழந்தைய கிட்னாப் பண்ணணும். டுமாரோ 10 o'clock போல் சிட்டி பார்க்கில் தான் இந்த குழந்தை எப்போவுமே ப்ளே பண்ணுறதுக்காக வருவாள். எப்படியாவது கடத்திக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் தன்னோட டேடி கூடயும் அங்கிள் கூடயும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த டைமில் ஜோனோட டேடி 10 கோடி ரூபாய் அமௌண்ட்டை ஒரே சூட்கேஸில் வச்சு அப்படியே இழுக்க முடியாமல் இழுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு 10 கோடி இருக்குது இதில், கவனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிட்டாங்க கிடுகிடுன்னு. காய், ஜோன், கைலியோட டேடி 3 பேரும் அங்கேருந்து கிளம்புனதும் வேகமாக போய் அந்த பங்களாவோட மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு காயோட பாடி கார்டு சொல்கிறாங்க, மாஸ்டர் போட்டு தாக்குங்க. நம்மளுக்கு ஒரு பயம் எந்த டீலிங்கும் கொடுக்க மாட்டான். 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம இங்கிட்டும் அங்கிட்டும் நாய்படாத பாடுபட்டிருக்கோம். இந்த 3 கோமாளிகளும் நம்மளுக்கு 10 கோடி பணத்தை கொடுத்துப்புட்டு ஒரு குட்டி குழந்தைய கிட்னாப் பண்ணி 20 days வச்சுருந்துட்டு அவங்கள்ட்டே கொடுத்துட்டணும்ல சொல்கிறானுங்க. என்ன ஒரு அருமையான நாள் இன்னைக்கு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ காய், டேய் குயிக்காக வந்து இதை ஓப்பன் பண்ணுறா, நம்மக்கிட்ட எவனாவது வந்து ப்ராங்க் பண்ணிட்டு போயிடாமல் ஓப்பன் பண்ணு, இதில் பணம் இருக்கான்னு செக் பண்ணு, இந்த பங்களாவுக்கு வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க காய். அப்போ காய்க்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க பர்சன், எது பங்களாவா, 2 ரூமு 1 ஹாலு 1 கிச்சன் உங்களுக்கு பங்களாவா, நினப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், இவ்வளோ பெரிய பங்களாவில் நம்ம இந்த போர்ஷனை மட்டும்தான் வாடகைக்கு வாங்கி வச்சுருக்கோம். மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் வேறு ஆளுங்க வாடகைக்கு வாங்கி வச்சுருக்காங்க. அது வெளியில் தெரிய போகிறது. ஃபுல் பங்களாவும் நம்மளோடதுல எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அதனால் ஒரு கோரஸாக இருக்கட்டுமேன்னு சொன்னால் என்ன, கம்முன்னு கடங்க, ஓப்பன் பண்ணுங்கடா பெட்டியை அப்படின்னு சொல்கிறாங்க காய். அடுத்த செகண்டே காய் அவங்களோட 4 பாடி கார்ட்ஸும் பெட்டியை ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு அரை மயக்கத்தில் உட்காந்துருக்காங்க. 10 கோடி, ஐயோ 10 கோடி என்றதுக்கே 10 நாள் ஆகுமே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இறைவா, இம்புடு பணத்தை அவனுங்க கொடுத்துட்டு போயிட்டானுங்களே. பார்க்குறதுக்கு காமெடி பீஸ் மாதிரி இருந்தானுங்க. அது ஜூனுங்கிறவன் தான் கொஞ்சம் பார்க்க ஏதோ எடுப்பாக இருந்தான். ஐயோ அவனும் முட்டாள் போலையே, நம்மளை போய் நம்பி ஒரு குழந்தைய கடத்த 10 கோடி கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. ஒருவேளை குழந்தை அவளை ஒருத்தோ அப்படின்னு சொல்கிறாங்க காய். அடக்கூமுட்ட பாஸ், உங்களுக்கு எதுவுமே புரியாது, இது மட்டும் புரிய போகிறதா? பெரிய கோடீஸ்வரனோட மக போல், அதனால தான் இவ்வளோ காசை கொடுத்து கடத்த சொல்லியிருக்கானுங்க. அவங்க டேடி கூட இந்த 10-20 நாள் ஏதாவது டீலிங் பேசி இதை விட பல்க் அமௌண்ட்டை அவனுங்க வாங்குவான்களா இருக்கும். அதுக்கு தான் நம்மளை மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி குழந்தைய பாதுகாப்பாக இருக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்க. அங்கே மேலே இருக்க பயத்தில் நீங்கள் கடத்தி பிடிவீங்கன்னா கிடையாது. ஐயோ ஐயோ, உங்களை பற்றி நம்ம மாஃபியா வேர்ல்டுக்குள்ளே கேட்டாவே குழந்தை கூட சிரிக்கும். லாஸ்ட்டு மாஃபியா பார்ட்டிக்கு போகும்போது சவுத்து சியோலோட மாஃபியா குயினோட குழந்தை என்ன பண்ணுச்சு உங்களை பார்த்து? பாத்ரூம் வருது, கூட்டி போய் ஒய்ப் பண்ணி விடுங்கன்னு சொல்லலை. முட்டாள் மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க எப்போ பார்த்தாலும். 10 கோடி ரூபா பணம் வந்துடுச்சு, இந்த பணத்தை எப்படி பதுக்கி வைக்கிறதுன்னு யோசிக்காமல் முட்டாள் முட்டாள் அப்படின்னு காயை பாடி கார்டு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. காயப்போ அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. டேய் சும்மா இருங்கடா, ஏதோ என்னை பார்த்துட்டு நான் கொஞ்சம் வீரமான ஆட்கள்னு பொதுமக்கள் நினச்சிக்கிறாங்க. அவங்க முட்டாள்தனத்துக்கு நான் ஆளா? எல்லாருக்கிட்டே என்னோட நம்பரை கொடுத்து வச்சுருக்கேன். அதனால தாண்டி யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா இந்த சில்லற விஷயங்களுக்கு என்னை பார்க்க வருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு போனவனும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பான் போல். பெரிய ஆளுங்களுக்கு தான் நான் டம்மி பீஸுன்னு தெரியும். சின்ன சின்ன ஆட்களுக்கெல்லாம், இந்த பொதுமக்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா அந்த பயம் இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த 10 கோடி இப்போ கையில் கிடச்சிருக்கு. இந்த பயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடணும். இப்போ அந்த பணத்தை ஃபுல்லாக எடுத்து குழியை நோண்டி புதைச்சி வச்சிடணும். இல்லை யாராவது திருடிட்டு போயிடுவானுங்க நம்மக்கிட்ட இருந்து, பொல்லாதவனுங்க இந்த மாஃபியாக்காரனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காய். அந்த டைமில் காயோட பாடி கார்டில் ஒருத்தவர், ஷோப்பா மண்ணை நோண்டி பணத்தை போட்டு புதைச்சி வைக்கணுமா? ஏன் கரையான் தின்னுட்டு போகிறதுக்கா? ஐயோ இந்த ஆளை போய் மாஃபியான்னு எவன் நம்புறது? முட்டா பயலுங்க, இவங்கிட்ட போய் ஒரு 10 கோடியை கொடுத்துட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு கத்துறாங்க. காய் உடனே அந்த பர்சனை பார்த்து, டேய் வாயை பொத்திக்கிட்டு கம்முடுறா, அப்புறம் என்ன பண்ணுறது இம்பிட்டு பணத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பிட்டு பணத்தை என்ன பண்ணுறதா? இதே மாதிரி
இது முதல்ல பங்களாவா? ம்ஹும். இதை விட ஒரு பெரிய வீட்டை விலைக்கு வாங்கணும். வீட்டை சுற்றிலும் கார்டன் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை வாங்கி அங்கே கிளம்பணும். இந்த பணத்தெல்லாம் சேஃப்டி பண்ண முடியாது. திடீர்னு கரன்சி செல்லாதுன்ட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? அலையிறதா? கொண்ட போய் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட முடியுமா? 10 கோடி ஏதுன்னு பிடிச்சி கழுத்தை நெரிச்சிடுவானுங்க. ஒரு வீட்டை வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 லக்ஸரியான காரை வாங்கணும். என்னைக்காவது நம்மளுக்கு இந்த மாதிரி கிட்னாப்பிங் கேஸோ இல்லை வேறு அடிதடி கேஸோ இல்லாமல் சோத்துக்கு திண்டாடுவோம்ல, அந்த மாதிரி திண்டாடாமல் இருக்க சிட்டிக்குள்ளே 2-3 குட்டி குட்டி வீடுங்களை வாடகைக்கு வாங்கணும். எல்லாத்துக்கும் மேலே சியோல் சிட்டியோட அவுட்டரில் இருக்கக்கூடிய நிலபலங்களில் சில தோட்டங்களை வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் எப்போதுமே சாப்பாட்டுக்காவது கஷ்டம் இல்லாமல் வாழலாம். இம்புட்டையும் வாங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணம்னு கொஞ்சம் இருந்தால் எல்லாரோட பேர்லேயும் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதா? குழியை தோண்டி புதைக்கிறத பாரு, மூஞ்சியும் முகரக்கட்டையும் வாயிலே போடுவேன். பாஸுன்ட்டு நான் கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பர்சன். மூச்சுடாமல் அப்படி பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்த காய் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, அறிவா நீ ஒரு வார்த்தை பேசிட்ட, அதனால நான் உன்னை விடுறேன். இல்லை இப்போ நீ முட்டாள் கிட்டான்னா பேசுனதுக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். தொலையட்டும், நாளைக்கு எப்போ விடியும்னு ரெடியாக இருக்கணும். 10 மணிக்கு இந்த குழந்த 10 மணிக்கு இந்த குழந்த சிட்டி பார்க்குக்கு வந்துருமா. போய் அப்படியே கோழியை பிடிச்சி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டு வந்துடணும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்கவுங்களோட ஒர்க்கை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் வாயினே இப்போ ரெஸ்ட் ரூமில் நின்று ஒரு ப்ரெக்னன்சி கிட் எடுத்து அப்படியே செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஐயோ கடவுளே, இது 3வது கிட்டு. நான் உண்மையிலே கன்சீவாக தான் இருக்கேனா? அவருக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரே. நான் கன்சீவாக தான் இருப்பேன். அவருக்கும் எனக்கு ஒய்யாரின்னு குழந்த இருக்கும்போது எகெயின் நான் கன்சீவ் ஆக மாட்டேன்னா என்ன? அவருக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு இந்த வீட்டில் இருக்கவங்க சொல்லி எனக்கே கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. ஐயோ, நான் கன்சீவாக தான் இருக்கேன். நான் முதல்ல டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு தனக்குத்தானே ஒயின் நினச்சிக்கிட்டு வேகமாக பாத் பண்ணிவிட்டு ஒய்யாரிக்கும் டிக்கா ட்ரெஸ் பண்ணி விட்டு ஈவினிங் போல் டாக்டர் பார்க்க கிளம்பிட்டாங்க ஒயின். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒய்யாரியை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஒரு மாஃபியாவை பார்த்துட்டு வந்தாச்சு. எப்போ குழந்த காணுங்கிற நியூஸ் கேட்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டாக்டர்கிட்ட ஒயின் கன்சல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்காக தான் அவங்களோட பெட்ரூமில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட். ஸோ ஒரு 10 o'clock மேலே தான் ஆஃபீஸ்லேயே டின்னர் முடிச்சுட்டு இப்போ ரூம்குள்ளே வர்றாங்க. ஒயின் ஜங்குக்கு பார்த்ததும் ஒய்யாரியை லேப்பில் வச்சு தான் அப்படியே தூங்க வச்சுருப்பாங்களா. ஒய்யாரியை மெதுவாக தூக்கி பேபி பெட்டில் படுக்க வச்சுட்டு வேகமாக ஜங்கு கிட்ட வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஜங்கு கொஞ்சம் டயர்டாக தான் வந்திருப்பாங்க. ஸோ தன்னோட கோட்டெல்லாம் கழட்டி அப்படியே ஹூக்கில் ஹேங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒயின் இந்த மாதிரி வந்து ஹக் பண்ணதும் அப்படியே திரும்பி ஒயினை பேக் ஹக் பண்ணி ஒயினோட ஹேரெல்லாம் அப்படியே கோதி கொடுத்து என்னாச்சு பேபி அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் இப்போ ஒரு பிரைட் ஸ்மைலில் உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் நியூஸா? என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் அப்போ தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்து ஜங்கு கிட்ட காட்டுறாங்க. ஜங்குக்கு பார்த்த சைட்டே தெரிஞ்சு போயிடுச்சு ஒயின் எகெயின் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு. ஒரு பிரைட்டான ஸ்மைல் வருது ஜங்குக்கோட ஃபேஸ்லேருந்து. இருந்தாலும் அதை ஹைட் பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இது தெரியாதா? இது வந்து ப்ரெக்னன்சி கிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? என்ன போட்டிருக்கு இதில் அப்படின்னு கேட்குறாங்க தெரியாத மாதிரி ஜங்குக். இதில் 2 பிங்க் லைன்ஸ் இருக்குது பாருங்கள். நான் மம்மி ஆகிட்டேன், நீங்கள் டேடி ஆகிட்டீங்க, நம்ம ஒய்யாரி பிக் சிஸ்டர் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு ஜங்குக் அப்படியே ஒயினை பார்த்து கேட்டுட்டு அப்படியே அந்த ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்து கிஸ் பண்ணி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது இப்போ. அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரியுது. ஸோ ஒயினே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஒயினை இப்போ ஜங்குக்கு பார்த்து
அது மாமா, நான் வந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அதை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கம் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருந்ததா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ மெடிசன் எதுவும் எடுத்து க்யூர் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் க்யூர் ஆகிடுச்சு. ஒய்யாரி இருக்கால நம்ம பொண்ணு, அவள் வேறு யாருக்கோ பிறந்த குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக் அப்படியே ஷார்ப்பாக ஒயின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோபம் எதுவும் படாதீங்க. ஐ மீன், எதுக்காக இவ்வளோ நாள் சொல்லலைன்னு கோபப்படாதீங்க. வேறு யாருக்கும் பிறந்த பொண்ணு இல்லை ஒய்யாரி, உங்களுக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணு. ஒரு நாள் நீங்கள் என்னையா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்டின்னு சொல்லி எங்கேயோ கூட்டிகிட்டு போனீங்கள்ல, நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட அந்த ஹோட்டல் ரூம்லேயே கூட நம்ம இருந்தோம்ல, அன்னைக்கு தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு 1 night stand முடிஞ்சு போயிடுச்சு. ஆமாம், அதில் வந்த குழந்த தான் நம்ம ஒய்யாரி. நான் தான் எதுவும் தெரியாத மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்லாம் வேர் பண்ணி விட்டுட்டு நானும் போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டேன். எனக்கு சங்கட்டமாக இருந்தது, எனக்கு பயம். உண்மை நான் சொல்கிறதெல்லாம் ஒய்யாரி உங்களுக்கும் எனக்கும் பிறந்த பேபி. ஆமாம், இப்போ நான் கன்சீவாக இருக்கேன்னா இப்போ தெரியுதா உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக் அப்படியே ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒயினுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை அப்படியே கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சு, மாமா என்னங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ஒய்யாரி என்னோட குழந்தையா அப்படின்னு ஒயினோட மவுத்துலேருந்து இந்த உண்மை வெளியில் வந்ததும் அப்படியே அதை தனக்கு சாதகமாக ஜங்குக் மாற்றிக்கிட்டு, தனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறத மறைச்சிட்டு ஒயின் மூலமாக தான் இப்போ தனக்கு இந்த விஷயம் தெரியுதுங்கிற மாதிரி பிரிட்டன் பண்ணுறாங்க ஜங்குக். இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஒயின், ஆமாம் மாமா, ஒய்யாரி உங்களோட குழந்த, நீங்கள் வேணால் டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பாருங்கள், வளருது பதட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ ஒயினோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி, அவசியம் இல்லை, உன்னோட மவுத்துலேருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது உண்மை தான், பொய்யா இருக்க சான்ஸே கிடையாது. ஒய்யாரி எனக்கும் உனக்கு பிறந்த குழந்தையா? அன்றைக்கி நைட் நம்மளுக்குள்ளே அப்படி விஷயம் நடந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, எனக்கும் எதுவும் தெரியாது. மார்னிங் நான் எழுந்திருக்கும் போது நேக்கடாக இருந்தேன், நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு தான் எல்லா விஷயம் தெரியுமே. ஸோ இதுக்கு மேலே ஒயின்கிட்ட எதையும் துருவி கேட்கக்கூடாது அப்படின்னு. ஓகே பேபி, ஓகே, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா, ஒய்யாரி என்னோட ஓன் சைல்டாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஆனால் இனிமேல் நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன் பொண்ணு ஒய்யாரி அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜங்குக். ஒயினுக்கு ஜங்குக்கோட ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டைட்டாக கிட்ட வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஜங்குக் ஒயினோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் இப்போ ஏர்லராகவே ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒய்யாரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒய்யாரிக்கு ஒரு டைட்டான கிஸ் கொடுத்துட்டு ஒயின்கிட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் இப்போ ஒய்யாரி எழுந்ததும் அழகாக ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு டவுன் ஸ்டைல் கூட்டிகிட்டு போய் ஒய்யாரிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஊட்டி விட்டுட்டு எப்போதும் போல் ஒரு 10 o'clock போல் சிட்டி பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒய்யாரியை. ஒய்யாரி எப்போதுமே மார்னிங் ஆனால் ரொம்ப நேரம் நடக்கணும். ஸோ பார்க்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்க குழந்தைங்களோட விளையாண்டுட்டு ஓடி ஓடியாந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நடக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஒய்யாரி நல்லா குண்டு குழந்த. ஸோ ஃப்யூச்சரில் ஒபிசிட்டி இருக்கக்கூடாதுன்னு ஜங்குக் தான் 10 o'clock போல் பார்க்கில் கொண்டு போய் ஒரு 1 hour விளையாட விட்டு கூட்டிகிட்டு வரணும்னு ஜங்குக் ஒயின்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒயின் வந்து இப்போ ஒய்யாரியை ரெடி பண்ணி பார்க்குக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் யார்கிட்டையும் தான் கன்சீவாக இருக்கோங்கிறத சொல்லலை. ஏன்னா ஜங்குக் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒயின் இப்போ 2 months கன்சீவாக இருக்காங்க. எஸ்டர்டே தான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒய்யாரி கூட ரொம்ப சந்தோஷமாக இப்போ பார்க்குக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரி பார்க்குக்கு கிளம்புன நெக்ஸ்ட் செகண்ட் டே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ரொம்ப குஷியா அவ்வளோதான், இப்போ சந்தோஷமாக போகிறா ஒயின், வரும்போது அழுது கத்திக்கிட்டு வரப்போகிறா, குழந்தைய தூக்கிடுவானுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். எங்கள் அதர் ஹேண்ட்
ஒய்யாரி பார்க்கில் எப்போதும் ஒய்யாரி மாதிரியே அங்கே வரக்கூடிய குழந்தைங்க கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒயின் சைடில் இருக்க பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒய்யாரி அவங்களோட வாட்டர் பாட்டிலில் வாட்டர் குடிச்சிக்கிட்டே அப்படியே ஒடியாந்து ஒயின்கிட்ட வாட்டர் கேனை கொடுத்துட்டு, மம்மி நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஸ்விங்கில் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஊஞ்சல்கிட்ட ஓடுறாங்க. ஒய்யாரியை பார்த்துட்டு, ஒயின் அமைதியாக போகணும் பேபி, யாரையும் தள்ளி விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய பேபி சேரில் அழகாக ஏறி உட்காந்து ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்யாரி மாதிரியே ஒய்யாரி கூட 2 குழந்தைங்க அழகாக அந்த சேரில் உட்காந்து ஊஞ்சல் விளையாண்டுட்ருக்காங்க. அந்த டைமில் பார்க்குக்கு சைடில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி செடிகளுக்குள்ளேருந்து ஒரு 2 பேர் எழுந்து நின்று, பாஸ் இந்த குழந்தை தான் நம்ம கடத்தக்கூடிய குழந்தை, எப்பா என்ன அழகாக இருக்குது பாருங்கள், இந்த குழந்தைய கோழி அமுக்கிற மாதிரிலாம் அமுக்க முடியாது, நம்ம வச்சுருக்க இன்ஹேலிங்கை அப்படியே நோஸில் வச்சு அழுத்தி மயக்கம் போட வச்சு தூக்கிட்டு போயிடுவோம், நல்லா குண்டு குழந்தையா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காய், அடேய் கம்முன்னு இரு, அங்கே உட்காந்துருக்குது அந்த குழந்தையோட மம்மி, அவங்க மம்மி என்ன அழகாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ் உங்கள் புத்தி மாறவே மாறாதா, எப்போ பார்த்தாலும் மாஃபியா கேங்க்கு போய் அவங்களோட பொண்டாட்டிங்களை சைட் அடித்து குத்து வாங்கிட்டு வருவீங்க, இப்போ குழந்தையோட மம்மியை கூட விட்டு வைக்கலையா, அந்த பொண்ணை பார்க்கையில் ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுது, அவங்களுக்கெல்லாம் அவள் மடிய மாட்டா, இருக்கிற 2 சுகர் பேபியை வச்சுக்கிட்டு கம்முன்னு கடங்க, இப்போ நம்ம டார்கெட் அந்த 10 கோடி பார்த்தீங்களா, கொழுன்னு உட்காந்துருக்கு பாருங்கள், அதுதான் நம்ம டார்கெட், தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்குங்கண்ணா, இத்தனை பேர் இருக்கையில் எப்படி தூக்குறது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காய். அப்பா விடுங்க, இன்ஹேலிங் எடுத்து அங்கே இருக்கிற அத்தனை பேர் முகத்துலையும் அமுக்கி குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடேய் இவ்வளோ பேருக்கெல்லாம் இன்ஹேலிங் பத்தாது, நான் குட்டி பாட்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க காய். யோ முட்டாள் மாஸ்டரே, முன்னாடி தான் 5க்கும் 10க்கும் அலைஞ்சோம், குட்டி பாட்டியில் வாங்கிட்டு போவோம், இப்போ தான் கட்டுக்கட்டாக காசு வச்சுருக்கோமே, பெரிய பாட்டில் வாங்கினா தான் என்ன, உன் கஞ்ச பிசினாரித்தனத்துக்கு அளவே இல்லையா முட்டாள், பசிக்குன்னு நாளை இட்லியை வாங்கி கொடுத்து இங்கே நிற்க வச்சுருக்க, ஏன் ஒரு 10 இட்லி வாங்கி கொடுத்தா என்ன, காசு தான் இருக்கே, இருக்கு உனக்கு இரு, குழந்தைய மட்டும் காப்பாற்ற முடியாமல் போட்டோம், உன் வாயிலே குத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாடிகார்டு. காய் பாடிகார்டை பார்த்துட்டு, நான் தான் மாஸ்டருங்கிறதையே மறந்துடுங்க, அந்த பாரு ஐயோ அங்கே பாரு 2 பேர் நின்று எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, டே முட்டாளுங்களா உட்காருங்கடா உள்ளே உட்காருங்க அப்படின்னு கையசைச்சு காட்டுறாங்க. ஆப்போசிட் செடிக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னோட மற்ற 2 பாடிகார்டையும் பார்த்து காய் அவ்வளோதான் டக்குன்னு கீழே உட்காந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட முட்டி போட்டு அப்படியே ஒய்யாரி எந்த சைடெல்லாம் போகிறாங்க வர்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க காயும் அவங்களோட பாடிகார்ட்ஸும். அந்த டைமில் 2-3 பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஒயினும் இன்னும் 2-3 லேடிஸும் தான் ஒயின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சைடில் இருந்து வேகமாக இந்த 4 பர்சன்ஸும் தங்களோட கர்ச்சீஃபில் இன்ஹேலிங்கை போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த 3 பொண்ணுங்களுக்கும், ஐ மீன் ஒயின் கூட 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே 3 பேருக்கும் அப்படியே அந்த கர்ச்சீஃபை வச்சு அழுத்திட்டாங்க. அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க 3 பேரும். இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத குழந்தைங்க 3 பேரும் ஹேயாக விளையாண்டுட்ருக்காங்க. அந்த டைமில் குழந்தைங்கக்கிட்டையும் கிடுகிடுன்னு ஓடி போய் காய் ஒய்யாரியை தவிர மற்ற 2 குழந்தைங்க முகத்துலையும் கர்ச்சீஃபை வச்சு அழுத்திட்டாங்க. ஒய்யாரி குறுக்குறுன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பேக்கில் இருந்து ஒரு பர்சன் ஒடியாடுறத ஒய்யாரி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஃபுட் சவுண்ட் வச்சு திரும்புறதுக்கும் ஒய்யாரியோட ஃபேஸில் அழுத்துறதுக்கும் சரியாக இருக்குது. அப்படியே ஒய்யாரி கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. பிள்ளைய தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை தூக்கி ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிட்டு வேகமாக காயோட பாடிகார்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த பார்க் முழுக்க ஏகப்பட்ட பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒய்யாரி கூட இருந்தது 2 குழந்தைங்களும் அப்புறம் ஒயின் இன்னும் 2 லேடிஸ் மட்டும்தான். ஸோ ஒய்யாரியை இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறத மற்றவங்க யாரும் பார்க்கல, தள்ளி இருந்திருப்பாங்க. அதில் ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு ஓடும்போது பார்க்கோட என்ட்ரன்ஸில் 2 பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஒயின் கூட இந்த பார்க்குக்கு வரும்போது பேசுகிறவங்க ஒய்யாரியை ரொம்ப நல்லா தெரியும். என்னது இது, ஒய்யாரி மாதிரியில் இருக்குது அந்த குழந்த, வேகமாக யார் ஒய்யாரியை தூக்கிட்டு போகிறது அப்படின்னு அமைதியாக நின்று சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அந்த 2 பேருமே லேடிஸ், வயசானவங்க. ஸோ பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்னு இந்த டைமுக்கு வருவாங்க. அதனால தான் ஒயின் கூட அவங்க 2 பேருக்கும் பழக்கம். கொஞ்சம் வியர்டாக இருக்குது. வேகமாக
பார்க்குள்ளே ஒயின் எதுவும் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக 2 பாட்டிமாவும் வேகமாக வந்துட்டாங்க உள்ள. அதுக்குள்ளே ஒய்யாரிய ஒரு ஒயிட் கலர் ஜீப்பில் அழகாக தூக்கிக்கிட்டு காயோட மெம்பர்ஸும் கிளம்பிட்டாங்க. இதையுமே நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் பாட்டிமா 2 பேரும் பார்க்குள்ளே வந்து பார்க்குறாங்க. ஒயின் கூட சேர்ந்து இன்னும் 2 லேடிஸ் மயக்கம் போட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்க அப்படியே ஊஞ்சலுக்கு கீழே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. பயங்கரமாக ஷவுட் பண்ணி அந்த பாட்டிமா 2 பேரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டைம் இப்போ ஈவினிங் 4 o'clock இருக்கும். ஒயின் பயங்கரமாக தன்னோட பெட்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஃபேஸே பஃபியாகி போயிருக்கு. அந்த டைமில் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக் தான் வேகமாக ஒயின் கிட்ட வர்றாங்க. ஒயினுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஜங்குக்கோட இந்த ஆங்க்ரி ஃபேஸை பார்த்துட்டு. ஒயின் பதட்டமாக எழுந்து நின்று, மாமா எனக்கு உண்மையிலே ஒன்றும் தெரியாது, என்னோடய ஃபேஸில் யாரோ வச்சு எதையோ அழுத்துனாங்க, என்ன நடந்துச்சுன்னே ஒன்றும் தெரியல, நானும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் அந்த இடம் ஃபுல்லாக தேடினேன், போலீஸுமே என் கூட வந்து தேடினாங்க, குழந்தைய காணும் அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். பாவமாக இருக்குது ஜங்குக்கு. இங்கே பாரு, ஸ்டொமக்கில் பேபி இருக்குது, அழக்கூடாது. நான் கமிஷனரை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். எப்படியும் நம்ம குழந்தை கிடச்சிடுவா, நீ பயப்படாத. யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம பொண்ணை. உன் கூட பார்க்கில் பேசிக்கிட்டு இருக்க அந்த 2 பாட்டிமாவும் பார்த்துருக்காங்க. இப்போ தான் அந்த பாட்டிமாவோட வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன். ஒயிட் கலர் ஜீப்பில் தான் நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. நம்ம பொண்ணு மயக்கத்தில் தான் இருந்திருக்கா, ஷோல்டரில் தூங்குனதாக சொல்கிறாங்க. விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தை அவ்வளோ குயிக்காக எப்படி தூங்குவா? புட்டுச்சேனா அவனுங்களுக்கு இருக்குது, ஒன்றாகாத நம்ம பொண்ணுக்கு நான் இருக்கேன், பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி குழந்தை விளையாண்டுட்டு இருந்தா, கண்ணு திறந்து பார்க்கும்போது குழந்தைய காணும், பார்க் முழுக்க ஒரு பைத்தியக்காரி மாதிரி தேடி இருக்கேன், காணும் அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். யார் கடத்தினாங்கன்னு தெரியல, பணத்துக்காக கடத்தினானுங்களானும் தெரியல, இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் கால் வரலை. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு என் கையில் இருப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒயினை சமாதானப்படுத்துகிறாங்க ஜங்குக். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.